ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ முழுக்க நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு அருமையான காரக்குழம்பு வச்சுருக்குறாங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை முட்டை பொரியல் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோ உங்களுக்கு உடனுடன் நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காரக்குழம்பு வச்சுருக்கிறாங்க. நேற்று எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இறால் குழம்பு அண்டு காலிஃப்ளவர் இறால் வறுவல் பண்ணியிருந்தாங்க. அதோட வீடியோ நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ போய்ட்டு பாருங்கள். அண்ட் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான காரக்குழம்பு. இந்த காரக்குழம்புல என்னென்ன ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், அப்புறம் கத்தரிக்காய், இந்த 3 காய்கறியுமே போட்டு ஒரு அருமையான காரக்குழம்பு வச்சுருக்கிறாங்க. அண்ட் எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே ஒரு பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த புளிக்குழம்பு, காரக்குழம்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழம்புலாம் வச்சாங்கன்னா வடவம் போட்டு தாளிக்கிற ஒரு பழக்கம் எங்கள் வீட்டில் இருக்குது. முருங்கைக்கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அண்டு வீக்லி ஒரு வாட்டியாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பிடணும். அண்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை மட்டும் சாப்பிட்றது நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து வதக்கி சாப்பிடுவாங்க. அண்ட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பொருள் செஞ்சாலும், இந்த வறுவல், பொரியல், இந்த மாதிரி எது பண்ணாலுமே பார்த்திங்கன்னா அதில் வந்து முட்டை போட்டு செய்கிறது ஒரு பழக்கம் உண்டு. சாதாரணமாக ஒரு இறாலே வந்து ஃப்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டையை ஆட் பண்ணி ஒரு பொரியல் மாதிரி செய்வாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கீரையில் வந்து முட்டை போட்டு ஒரு அருமையான ஒரு சைடிஷ் வந்து செஞ்சுருந்தாங்க. இந்த காரக்குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை முட்டை பொரியல் சாப்பிடும்பொழுது செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அவிச்ச முட்டை வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு காரக்குழம்பு பிடிக்குமா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு வந்து பிடிக்காது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டு பழக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து காரக்குழம்பு வந்து பிடிக்காது. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பு, கறி குழம்பு இது மாதிரி சாப்பிட்றது தான் ஒரு வழக்கம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேறு வெளியில் வீட்டில் வந்து காரக்குழம்பு செஞ்சுட்டாங்க. ஸோ அது ஏதாவது ஒரு கவிச்சு இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரையில் வந்து முட்டை போட்டு செஞ்சுருந்தாங்க. எனிவே இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு முட்டை அண்டு இந்த முருங்கைக்கீரை காம்பினேஷன் பிடிக்குமா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு கூட அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ அருமையாக இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெறும் முருங்கைக்கீரையை மட்டும் வச்சே பார்த்திங்கன்னா கஞ்சிலாம் குடிப்பாங்க. ஸோ அதை துவட்டி கஞ்சி குடிப்பாங்க, அருமையாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டையில் வந்து இந்த சிகப்பு கரு இருக்கு இல்லைங்களா, இது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு கருக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைக்கருவோட வந்து பார்த்திங்கன்னா அந்த சிகப்பு கரு வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. சாப்பாட்டில் வந்து அந்த கருவை வந்து அப்படியே பிசைஞ்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா, பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு, ஸோ அதையும் வந்து நம்ம சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்குறாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் எங்கள் வீட்டில் வச்ச கறி குழம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காயெலாம் போடாமல் தான் கறி குழம்பு வச்சுருந்தாங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ வந்து கிடைக்கல. ஸோ இப்போ வந்து காரக்குழம்புல வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காயெலாம் போட்டு ஸோ ஒரு அருமையான சாப்பாடு இன்றைக்கி எங்கள் வீட்டில் காரக்குழம்பு அண்டு முட்டை முருங்கைக்கீரை பொரியல். அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நாளைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்றதை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.